ஹாய் த்ரெட்லர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கோடா குஷாக்கோட பேஸ் வேரியண்ட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பேஸ் வேரியண்ட் தானா அப்படின்ற அளவுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளால் இது பேஸ் வேரியண்ட் அப்படின்றது எந்த இடத்துலையுமே ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் தான் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் S7 கார்ஸ் ஹோசூர். ஸோ பத்தலப்பள்ளியில் வந்து ஷோரூம் இருக்குது. ஓசூர் நியர்பை சரௌண்டிங் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். இந்த வண்டி நமக்கு பேஸ் வேரியண்ட் தான் அப்படின்றதுனால நமக்கு எல்இடி லைட்ஸோ ப்ரொஜெக்டர்ஸோ எதுவுமே வந்து கொடுக்கல. நார்மல் ஹேலஜன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா DRLs கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடிஸில் தான் இருக்குது. இது பேஸ் வேரியண்ட் தான் அப்படின்றதுனால நமக்கு ஃபாக் லேம்ப்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வண்டியில் கிடையாது. இதுதான் இந்த வண்டியோட ரியர் பிரேக் லைட்ஸ். நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே இது பேஸ் வேரியண்ட் அப்படின்றது ரியர் ப்ரொஃபைலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்பாய்லர் வந்துடும். ஸ்பாய்லரில் ஒரு சின்ன பிரேக் லைட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோடா அப்படின்ற பிராண்டிங் வந்து லெட்டர்ஸை வந்து செப்பரேட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் லுக்ஸ் மாதிரி இருக்குது. யூஸ்வலாக நம்ம வந்து மாடிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி தான் லெட்டர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டே ஸ்கோடா இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரியர் ப்ரொஃபைலில் நமக்கு கிராப் ரைல்ஸுமே வந்துடுது. இதில் வந்து ஒரு 50 kg வெயிட்டை வந்து நம்மளால் லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு ஆண்டனாவும் இருக்குது பேக் சைடில். மேபி ஷாக் ஃபின் ஆண்டனா கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன், மோட்டார் ஸ்லிப் ரெகுலேஷன், மல்டி கொலிஷன் கண்ட்ரோல், டிஃப்ரென்ஷியல் லாக், ட்ரை ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டிஸ்க் பிரேக் வைப்பர், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஹில் ஹோல்டு மட்டும் நமக்கு இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த வேரியண்ட்டில் கிடையாது. அடுத்ததாக இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைலுக்கு வந்துடும். நம்மளால் ORVMs பார்க்க முடியும். இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டாப் மாடலில் வர ஃபியூச்சர்ஸ், பட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே இருக்குது. அதே மாதிரி ஸ்கோடாவோட ஒரு சின்ன பேட்சிங் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீல்ஸை பொறுத்து நமக்கு 16 inches ப்ளஸ் வந்து வீல் கவர்ஸோட சேர்த்து வந்துடும். இதுவே நம்ம வேரியண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அலாய் வீல்ஸ் ப்ளஸ் வந்து டயர் சைஸுமே சேஞ்ச் ஆகுது. ரியரில் வந்து பூட்டில் ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பூட்டை நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்ஸுமே வந்து கிடச்சிரும். அடுத்ததான் பூட் ஸ்பேஸை பொறுத்து நமக்கு ஒரு 385 liters இருக்குது. இதில் வந்து சீட் நமக்கு 60-40 ஸ்ப்ளிட் அவைலபிள் இல்லை. ஃபுல் சீட்டை தான் ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 1405 liter வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பூட்லேயே ஸ்டெப்னியும் வச்சுருக்காங்க. ஸ்டெப்னியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலர் வீலை விட 1 inch கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெகுலர் வீல் வந்து 16 inches இருக்கும். பட் இந்த ஸ்டெப்னி டயர் வந்து ஒரு 15 inches தான் இருக்கும். ஏன்னா ஸ்டெப்னி டயரை நீங்கள் ஸ்டெப்னியை மட்டும் யூஸ் பண்ணணும், ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சைஸை வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேபினில் நமக்கு லைட்ஸுமே இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து ஒரு லைட் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு சின்ன கேரி பேக் ஹோல்டர் இருக்குது. இதில் 3 kg வரைக்குமே உங்களால் கேரிஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லையுமே நமக்கு வந்து ஒரு சின்ன கேரி பேக் ஹோல்டர் இருக்குது. இதுலேயுமே 3 kgக்கான வெயிட்டை வந்து நம்மளால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரியான ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இதை வச்சு நம்மளால் ஈஸியாக பூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த ஜெர்மன் காரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட கீழே அண்டர் பாடி சாசி இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு கவர் பண்ணி தான் டோர் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், கீழே வந்து நமக்கு அண்டர் பாடி சாசியை வந்து கவர் பண்ணி அந்த ஒரு பில்லரை வந்து கவர் பண்ணி டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் இந்த மாதிரி ஜெர்மன் காரில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக காரோட இன்டீரியர் விஷயங்களை பார்த்துருவோம். ஸோ நமக்கு டேஷ்போர்டை பொறுத்து ஒரு டியூவல் டோன் ஃபினிஷில் டேஷ்போர்டு இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா AC மவுண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹனிகோம் பேட்டர்னில் மிடில் ஒரு லைன் வந்து ரன் ஆகிறத பார்க்க முடியுது. இது பேஸ் வேரியண்ட் தான் இருந்தாலுமே ஒரு 7 inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்டேரிங்கை பொறுத்து ஒரு 2 spoke ஸ்டேரிங் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்டேரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
ஆடியோ சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுமே ஸ்டில் வந்து இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த மாதிரி விஷயங்கள், சாங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இதில் பேஸ் வேரியண்ட்லேயே நமக்கு ஸ்டீரிங் மோட்டோட் கண்ட்ரோல்ஸுமே அவைலபிள் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்து நமக்கு அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் அவைலபிள் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஆப்பிள் கார்ப்ளேவும் ஒயர்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிறது மேனுவல் வேரியன்ட் தான் அப்படின்றதுனால ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிள் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குரோம் டச் வந்து பார்க்க முடியுது. அடுத்ததான் முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ் எல்லாம் கிடையாது, நார்மலான க்ளோ பாக்ஸ் தான். சின்ன சின்ன திங்ஸை வந்து கேரி பண்ணிக்க முடியும். டோர் பாக்கெட்ஸில் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு மிரரை வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ரூஃபில் வந்து கேபின் லைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு எல்இடிஸில் தான் இருக்குது, ஹாலஜனில் கிடையாது. ஒரு 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மற்ற கார்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்பவே ப்ரீமியமாக இருந்தது. அந்த டச் அண்ட் ஃபீட்பேக் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ப்ரீமியம்னஸை வந்து நீங்கள் இந்த காரை வந்து யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து 100% டெஃபினெட்லி இதில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்கோடா. இதை தவிர நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு சின்ன வாலெட் ஹோல்டர் ப்ளஸ் வந்து 12 வாட்ஸ் சாக்கெட் வந்து ஆப்ஷன் இருக்குது, நமக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே ஆம்ரெஸ்ட்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் சின்ன சின்ன திங்ஸ் வந்து உங்களால் ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். கேபினை பொறுத்து ஒரு நல்ல ஸ்பேசியஸான கேபினாகவே இருந்தது. ஸோ சீட்டோட கம்ஃபர்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஹெட் ரெஸ்ட்டுமே ஃபிக்ஸடு கிடையாது, நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சீட்டோட கம்ஃபர்ட்டை பொறுத்து அண்டர்டே சப்போர்ட், பேக் ரெஸ்ட் இதெல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்றத வந்து பார்க்க முடிஞ்சது. ரியர்லையுமே நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் கிடையாது, நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரியர் பேசஞ்சர்ஸுக்குமே தேவையான அடிக்வேட்டான ஸ்பேஸ் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு 3 அடல்ட்ஸை தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ ரியரில் வந்து பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து சார்ஜிங்க்கான எந்த ஒரு ப்ரொவிஷனுமே கொடுக்கல. அடுத்ததாக பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே நமக்கு டோர் பேக்கெட்ஸ் வந்து 2 சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில்ஸை வந்து தாராளமாக 2 டோர் பேக்கெட்ஸ்லையும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் கொடுத்த அதே சைஸில் தான் ரியர்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு பவர் விண்டோவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்சுமே அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக இந்த வண்டியோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். நமக்கு 1 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர்ஸ் தான். ஸோ இந்த வண்டியோட பவரை பொறுத்து நமக்கு 85 கிலோவாட் 5000 to 5500 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணிடும். டார்க்கை பொறுத்து ஒரு 178 Nm 1750 4500 ஆர்பிஎம்குள்ளார வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். இந்த வண்டியோட சர்டிஃபைடு ARAI மைலேஜ் வந்து 19.76. ஆனால் ரியல் டைமில் நீங்கள் சிட்டியில் ஓட்டும்போது ஒரு 10 or 12 வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. லாங் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 16 to 18 தரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த காரை வந்து யூசர்ஸ் நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து மைலேஜ் சொல்லுங்கள். ஸோ என்ன மைலேஜ் வருது அப்படின்றது மற்ற யூசர்ஸ் யாராச்சும் வாங்குறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஐடியா வந்து கிடைக்கும். என்ஜின் லேஅவுட் ரொம்பவே நீட்டாக வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு மெக்கானிக்கோட ப்ராஸ்பெக்டிவில் வந்து பார்க்கும்போதுமே அவருக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ஸ்பேஸ் வந்து இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா சில வண்டிகளை நம்ம பார்த்துருப்போம், இன்ஜினோட காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து நெருக்கி வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மெக்கானிக்கோட ப்ராஸ்பெக்டில் இன்கேஸ் அவர் வந்து ஒரு டர்போ சார்ஜரை கழட்டுறாரு, ஒரு பேட்டரி கழட்டுறாரு, இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு காம்போனண்ட் வந்து கழட்டி வெளியே எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்து ஒரு அடிக்குவேட்டான ஸ்பேஸுமே வந்து ஒரு மெக்கானிக்கலை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மவுண்ட்ஸ் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரலி நமக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது இந்த வண்டியில். 3 சிலிண்டராக இருந்தாலுமே ஸ்டில் வந்து நான் ரைட் ரிவ்யூ வந்து என்னால் பண்ண முடியல. மேபி சான்ஸ் கிடைச்சதுன்னா ஃப்யூச்சரில் இதோட ரைட் ரிவ்யூமே வந்து நான் சொல்கிறேன். இதோட 3 சிலிண்டர் வந்து ஸ்கோடாவில் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இந்த வண்டியில் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் ஒரு ரிவ்யூ பண்ணும்போது ட்ரைவ் பண்ண ஆப்ஷன் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேஸ் வேரியன்ட் தான். ஸோ எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 lakhs கிட்ட வந்துடும். ஆன் ரோடு வந்து உங்களுக்கு ஒரு 13 lakhs கிட்ட அப்ராக்சிமேட்டாக வந்துடும். இதுதான் மக்களே இந்த ஸ்கோடா குஷாக்
1 லிட்டர் பேஸ் வேரியண்ட்டுக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வண்டி நீங்கள் வந்து வாங்குவீங்களா? ஃபியூச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பேஸ் வேரியண்ட்ஸில் இருக்க மாதிரி இல்லை, நிறையவே ஃபியூச்சர்ஸ் வந்து ஓவர்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஜெர்மன் பிராண்ட், தரமான பில்டு, இன்ஜினோட குவாலிட்டி இது எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. யூசர்ஸ் நீங்கள் வந்து இந்த வண்டியை வாங்குவீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்த யூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்கள் யாராச்சும் புதுசாக நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்க, நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். Until that, bye from Heart Settles Praveen. Thank you.